पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्रिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகம் பார்த்துட்டு இருக்கோம். கடைசி 2 ஸ்லோகங்கள் மிச்சம் இருக்கு. இதுல ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா 2 விதமான கதிகளை பத்தி பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பண்ணி ஒரே ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சிருந்தார். சுக்ல கிருஷ்ணே கதி ஹியதி ஜெகத சாஸ்வதே மதே. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ இனி எது வரைக்கும் இந்த சிருஷ்டி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குமோ. எண்ட்லெஸ் சிருஷ்டி பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ். ஏன்னா மாயாமயம். அப்ப எண்ட்லெஸ்ஸா இந்த சிருஷ்டி போயிட்டே இருக்கும். அனந்த கோடி சிருஷ்டி போயிட்டே இருக்கும். எல்லா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கங்கள், சுக்ல பட்சத்துல போறது, கிருஷ்ண பட்சத்துல போறது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரகாசம், சுக்லம்னா பிரகாசம், ஜோதியில போறது அரிச்சிராதி மார்க்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால கருமிகளா இருந்து போகக்கூடிய மார்க்கம் தூம மார்க்கம், இருட்டு, தட்சிணாயன மார்க்கம் அப்படின்னு 2 மார்க்கங்கள் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கும். சாஸ்வதே மதே, இந்த ஜெகத்துக்கு பார்த்தீங்கன்னா சாஸ்வதமா இருக்கும் என்பது அபிப்பிராயம். இதுல ஒண்ணுல போறது பார்த்தீங்கன்னா உத்தராயண மார்க்கத்துல யாரு போறாங்களோ ஏக்கையா யாத்தி அனாவிருத்திம். ஒண்ணுத்துல போறவங்க அந்த தட்சிணாயன மார்க்கத்துக்கு அந்நியமா இருக்கிற உத்தராயணத்துல யாரு போறாங்களோ அவங்க திரும்ப வருவதில்லை. அந்த தட்சிணாயன மார்க்கத்துல யாரு போறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப வருகிறார்கள். அப்ப உத்தராயணத்துல போனா திரும்ப வரமாட்டோம், தட்சிணாயனத்துல போனா திரும்ப வருவோம். இதான் பார்த்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இனி அனந்த காலம் வரைக்கும் இந்த சிருஷ்டியில பார்த்தீங்கன்னா சாஸ்வதமா போயிட்டே இருக்கும். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 கத்தியை பார்த்தீங்கன்னா நம்ம போற போக்குல சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதோகதி. இங்க பேச்சு பார்த்தீங்கன்னா உபாசகர்களுக்கு இருக்கிறதுனால, உத்தமமான நபர்களுக்காக இருக்கிறதுனால இந்த அதோகத்திய பத்தியும் இந்த திரும்ப மனுஷ ஜென்மத்தை அடையிறத பத்தியும் பார்த்தீங்கன்னா சொல்லல. ஞானியோட விஷயம் பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜீவன் முக்தனுக்கானது. ஜீவன் முக்தன் பார்த்தீங்கன்னா எங்கேயும் செல்வதும் இல்லை வருவதும் இல்லை, அவனோடது இங்கேயே கம்ப்ளீட் ஆயிருது. சத்யோ முக்தி அப்படின்னு பேரு அவனுக்கு. அவன் அடையிற முக்திக்கு பேரு சத்யோ முக்தி. உடனே முக்தி அடைஞ்சது, அனுபூத்தியான க்ஷணமே இங்கேயே. அவனுடைய பிராணன்கள் எல்லாமே இங்கேயே ஹிருதயத்திலேயே லயம் அடைகிறதுனால அவனுடைய பிராணன் வெளிக்கிளம்புவதில்லை. பிராணனோடு சேர்ந்துதான் ராணி தேனியோட எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். பிராணன் வெளியில கிளம்புதுன்னா கூடவே சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற 17 தத்துவங்களும் வெளில கிளம்பி போகும். 17ல் 5 கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், கூட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மொத்தம் 14 தத்துவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பு. 19ல் 5 போச்சு அப்படின்னா 14 தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில கிளம்பி போகும். ஏன்னா பிராணனுக்குள்ளார மற்ற பிராணன்களா இருக்கக்கூடிய பிராண, அபான, வியான, உதான, சமானன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும், ஒரே பிராணனா இருக்கும். அப்ப பிராணன் கிளம்புது அப்படின்னாவே கூடவே 14 தத்துவங்கள் சூக்ஷ்ம தேகம்னு சொல்றோம், அதுவும் கிளம்பி போயிடும். அது ஏன் கிளம்பி போகுது அப்படின்னா யதா கர்ம யதா ஸ்ருதம். எந்த விதமான கர்மம் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி எந்த விதமான உபாசனை பண்ணியிருக்கோமோ யதா கர்ம யதா ஸ்ருதம். இதான் நியமம் கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கிறது. யோனிமன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினஹா கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த யோனியை அடையறதுக்காக, அடுத்த கர்ப்பத்துக்குள்ளார, யோனினா அம்மாவோடதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, புழு பூச்சியும் கர்ப்பம் இருக்கு, அதுக்கும் யோனி இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்தை அடையறதுக்காக கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, உபாசனைக்கு ஏத்த மாதிரி இந்த ஜீவன் வெளியில கிளம்பி போய் ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா எப்படி உட்காருமோ வேலைக்கார தேனிகளும் கூடயே அதுக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்துரும். அதே மாதிரி இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ப்பத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணுதோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகங்களும் அதுக்குள்ளார பிரவேசம் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நிர்ணயம் பண்றதுக்கான நியமம் என்னது? ஒரே ஒண்ணுதான். மனசுல எப்பவுமே திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க. யதா கர்ம யதா ஸ்ருதம். யதா கர்மன்றதுக்கு அர்த்தம் எவ்விதமான கர்மமோ நம்ம செஞ்சிருக்கோமோ. அதே மாதிரி யதா ஸ்ருதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்மளுடைய சிந்தனை எந்த விதமா இருந்துச்சோ, எதை உபாசனை பண்ணணுமோ அப்படி அந்த உபாசனை பண்ணதுக்கும் செஞ்ச கர்மத்துக்கும் ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா லோகம் நமக்கு கிடைக்கும், அடுத்த ஜென்மம் கிடைக்கும். இது ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இன்னைக்கு பாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். அதோகதியை பத்தி பேசி வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அசக்கிருத்த ஆவருத்தினின்னு பேரு. அதோகதிக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசக்கிருத்த ஆவருத்தினி அப்படின்னு பேரு. இந்த அதோகதிக்கு போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனம் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்றது பாப்பத்தை பண்ணாதீங்க. நிறைய நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இதுல வந்து யோக சூத்திரத்துல சொல்லிட்டு இருக்காரு, யம நியமங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த யமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அப்பரிகிரகம், பிரம்மச்சரியம், அப்பரிகிரகம், இது மாதிரி யமங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்க சாஸ்திரக்காரர்கள் எங்க குருநாதர்கள்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. ஒரு சாதகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யறதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம மலைக்கு மேல ஏறிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இறங்கிடக்கூடாதுன்றதுல கவனம் இருக்கணும். நீங்க மேல ஏறுறீங்களோ இல்லையோ, நம்ம ஏறின தூரத்துல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது. எதை அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதுல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது. இப்ப நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லாட்ரியா ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திரும்ப நம்ம இந்த மனுஷ ஜென்மத்தை விட்டுறக்கூடாது. இதுதான் தாற்பயம் முக்கியமானது. எந்த ஜீவராசிகளையும் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, பொய் பேசாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, பிறர் மனைவியை வந்து அபகரணம் பண்ணாம தப்பா பார்க்காம இருக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பொருட்கள் மேல ஆசைப்பட்டு நிறைய பொருட்களை சேர்க்காம இருக்கிறது, வஸ்துக்களை. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா பாப்பம் அதிகமாயிடும். அந்த பாப்பம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு க்ஷணம் இந்த மனுஷ ஜென்மத்துல இருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா திரும்ப ஏறி வர முடியாது சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 84 லட்சம் யோனில ஒரு 1 லட்சம் யோனி வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான யோனிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 83 லட்சம் யோனிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்ப பிறவிகள். எல்லாமே போகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். அதுல ஒரு முறை நீங்க இறங்கினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு சின்ன எறும்பு செத்து போகுது. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஐயோ என்ன பெரிய கட்டெரும்பு வந்து கடிக்குமே, பெரிய கட்டெரும்பு கடிக்குமே யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த சின்ன எறும்பு செத்து போய் பெரிய கட்டெரும்பு ஆகிடும். இந்த கட்டெரும்பு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அது இந்த ஒரு பட்சி வந்து என்னை கொத்தி சாப்பிட்டுருமே பயந்துகிட்டே செத்து போச்சுன்னு வச்சுங்க. அது எதை நினைச்சு செத்து போச்சோ அந்த உடனே அது பட்சி ஆயிடும். அந்த பட்சி வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ இந்த கழுகு வந்து நம்மளை அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். கழுகா மாறிடும் இறந்து போனோன்னு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் நினைச்சிட்டு ஒரு கழுகு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, இது சின்ன ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கே அப்படின்னு செத்துட்டு அது நினைப்பிலேயே இருந்து செத்து போச்சு அப்படின்னா ஆட்டுக்குட்டியா மாறிடும். அப்போ அந்தந்த ஜீவராசிகள் அந்தந்த லெவலுக்கு தான் யோசிக்க முடியும். இப்ப இந்த உலகத்துல இருக்க மனுஷன் வந்து எதை யோசிக்கிறான், சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வசதியா இருந்தா நல்லா இருக்குமே, அவனை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இவனை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவன் என்னவா இதுக்குள்ளாரியே இருக்கிற மாதிரி அடைவான். இதே மாதிரி புழு பூச்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கேட்டகரியில இருக்கிறத மட்டும்தான் அது சிந்திக்க முடியாதால் அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. அப்போ திரும்ப 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 என்ன பண்ணும், அந்த ஜீவராசிகள் அந்த சைக்கிள்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்க முடிய அல்ப ஜீவராசிகளா துக்கப்படக்கூடிய ஜீவராசிகளா அதுக்கு மேல லிஃப்ட் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப துர்லபம்னு சொல்லுது. திரும்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மம் எப்ப கிடைக்கும், கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்க சூழ்நிலை நல்ல ஹெல்த்தியான நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்குமா அப்படின்னு தெரியாது நமக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாப்ப கர்மங்களை பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா அதோகதி கிடைச்சிரும். 28 விதமான நரக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது, துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
இன்னைக்கு காலையில் ஃப்ளஷ் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏகப்பட்ட எறும்புகளுக்கு மோட்சம் கொடுத்தேன். எவ்வளோ பெரிய சுனாமியாக இருக்குது யோசிப்பாரு. சில சமயம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஹாட் வாட்டர் விடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள் இருக்கும். இந்த ஹாட் வாட்டர் உள்ளே போனோன்னு எப்படி இருக்கும் சாமி, தகிக்கும்ல, அப்படியே செத்து போகும்ல, எவ்வளோ வலி வேதனை. இதான் நரக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 28 விதமான நரக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கவனமாக இருக்கணும். என்னன்னா பாப்பம் பண்ணாமல் இருக்கணும், கீழே போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் புண்ணிய பாப்பம், நம்மளாம் நல்லவங்களா இருக்கோம், புண்ணிய பாப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மாற்றி மாற்றி, அதுலேயும் கவனமாக இருக்கணும். புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். புண்ணியத்தை அதிகப்படுத்த 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 தட்சிணாயன மார்க்கத்துக்கு அதிகாரி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு 45 வயசுக்கு மேலே பண்ணதெல்லாம் போதும். புண்ணியம்லாம் 45 வயசுக்கு மேலேயே வானப்பிரஸ்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகணும், உபாசனைக்கு தயாராகிடணும். இந்த உபாசனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரும்ப வராத நிலையை அடையக்கூடியதா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்து உபாசனையும் தபசும் தான் பிரதானம். சீக்கிரம் வந்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பக்குவப்பட்டோம் அப்படின்னா இந்த உபாசனை சகுன பிரம்ம உபாசனையில நல்லா பக்குவப்பட்டோம் அப்படின்னா அந்த நிர்குணத்தை அடையிறதுக்கான வைராக்கியம் நமக்கு சித்திக்கும். நிர்குணத்துக்கும் சகுனத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, வைராக்கியம். இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட கம்மியா இருக்கு. அதே நேரத்தில் வந்து அதுல அங்கிருந்து நம்ம பண்ணக்கூடிய உபாசனை அதிகப்படுத்த 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 பகவான் மட்டும்தான் எனக்கு அடையணும், நிர்குணத்தை அடையணும்னு ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா சகுனத்துல எல்லாம், அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி அடையிறதுக்கான பாக்கியம் இருக்கு. அப்ப 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கையிலுக்கு முன்னாடி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பில வந்து பார்த்தீங்கன்னா கிரமமுக்தியா உபாசனை மூலமா போறது. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கணும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லுது. இன்னைக்கு பாட்டத்துல ஆரம்பிக்கிற 27வது ஸ்லோகம் ஆச்சாரியர் வந்து கன்க்ளூஷன் வர, நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன், நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன், யோகி முஹ்யதி கஷ்சன, யோகி முஹ்யதி கஷ்சன, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன, யோகயுக்தோ பவார்ஜுன, நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன், யோகி முஹ்யதி கஷ்சன, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. அற்புதமான மந்திரம். இதெல்லாம் முக்கியமான மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் இது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுல வந்து கர்த்தவிய மோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. கர்த்தவிய மோகம் இருக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும். உங்களுக்கு பகவத்கீதையோட உபதேசங்கள்னு தனியா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்ன்றதுல வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே சந்திலேயே முச்சந்திலேயே நின்றுகிட்டு இருப்போம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டளை வாக்கியமா கமாண்டா இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற லைட். இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்றதுதான் இந்த கட்டளைகள் எல்லாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கட்டளைகள் தான் இந்த 8வது அத்தியாயத்துல வந்திருக்கு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே 8th சாப்டர்ல ஆரம்பத்திலே வந்திருக்கு தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச அப்படின்னு. இது மாதிரி சில கட்டளைகள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கட்டளை வந்து பாத்தீங்கன்னா யோகயுக்தோ பவ. இதான் கட்டளை. யோகயுக்தோ பவ, யோகத்தோடு கூடினவனாக ஆவாயாக. சதா காலமும் சர்வேஷு காலேஷு எல்லா காலங்களிலும் யோகத்தோடு கூடினவனாக ஆவாயாக. இது ஒரு முக்கியமான கட்டளை. தஸ்மாத் யோகி பவார்ஜுன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6th சாப்டர்ல முடியும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு தஸ்மாத் யோகி பவ. நான் சொல்ல போறேன், நிறைய சொல்ல போறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் இதுதான். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ந ஏதே, நாவ தூக்கி பின்னாடி போட்டுங்க, ஏதே ஸ்ருதி. இந்த 2 மார்க்கங்களையும்
தட்சிணாயனம் உத்தராயணம் இந்த 2 மார்க்கங்களையும், இந்த தட்சிணாயன உத்தராயணம் சொல்லக்கூடிய மார்க்கங்களை ஜானன்னு யோகி, அறிகின்ற யோகியானவன், அறிந்த யோகின்னு போட்டிருக்கு, அறிந்த யோகி இல்ல, அறிகின்ற யோகி, உள்ளவாறு அறிகின்ற எந்த ஒரு யோகியும். இப்ப நான் உங்களுக்கு பிக்சர் காட்டிக்கிட்டே வரேன். திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேல போகும்போதும் வந்து சாந்தோக்கியம், பிருகதாரண்யம் இதெல்லாம் படிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து காட்டிக்கிட்டே இருப்போம். இதுதான் இது தட்சிணாயனம், இது உத்தராயணம், இப்படிதான் மரணம் சம்பவிக்கும், இப்படிதான் போகணும், என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கும், எதெல்லாம் கிராஸ் பண்ணணும், என்ன மாதிரி நமக்கு பிராப்தி ஆகும், எல்லாம் டீட்டெயிலாக பிரம்மசூத்திரம் வரைக்கும் உங்களுக்கு திரும்ப 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 இதே தான் வரப்போகுது. இந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கதிகளை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சே. ஞானியை பற்றி பேசும் அகதி, கர்மியை பற்றி பேசும் தட்சிணாயனம் நிந்த பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் உத்தராயணத்தை பற்றி பேசும் ஸ்துதி பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் அதோகதியை பற்றி பேசும் இதை பண்ணவே பண்ணாதுன்றதுக்காக. இந்த மொத்தம் 4 கதிகளை தான் மொத்த சாஸ்திரமும் பேசிக்கிட்டே. அப்ப இத பத்தி நல்ல அறிவு வந்தவன், இங்க நம்ம என்ன பேசியிருக்கோம், 2 கதி தான் இங்க பேசியிருக்கோம். சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷத்துல போற 2 கதி. அப்ப இந்த 2 கதிகளையும் எந்த யோகியானவன், கஷ்டன யோகி, எந்த ஒரு யோகியா இருந்தாலும், நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாடம் இங்க வந்து கேட்கிறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெகுலரா பாடம் கேட்கறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம், எங்கேயாவது இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா யோகியா இருக்கணும். முக்கியமா யோகி என்ன பண்றானா, எவன் இந்த 2 மார்க்கத்தையும் அறிகின்றானோ ஜானன்னு, அப்படி அறிகின்றவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா நகி முஹ்யதி, ந முஹ்யதி, அவன் மயக்கத்தை அடைவதில்லை, கன்ஃபியூஸ் ஆகிறதில்லை, மயங்குவதில்லை. நம்ம எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன லட்சியம் நமக்கு தெரியல, ஒன்றுத்தோட லிமிட்டேஷன் நமக்கு தெரியல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா எதை வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி, இது உங்களுக்கு லைஃப் லாங் வரும், எதுவுமே லைஃப் லாங் வராதுயா. ஆனால் ப்ராடக்ட் விற்கும் போதெல்லாம் பாருங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், வித்துருவான். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். 10 ரூபா போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா எப்படி கிடைக்கும், எந்த கவர்மெண்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாபம் கிடைக்காது. சிட் ஃபண்ட்ஸில் பணம் போடலாமா அப்படின்னா தெரியாது. சிட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கான் சிட் ஃபண்ட்ஸு. ஆனாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துக்கிட்டே இருக்கான். இந்த ஈரோடு பக்கத்தில் ஈமு கோழின்னு ஒரு கோழி வந்து விளம்பரம் பண்ணாங்க. ஒரே ஈமு கோழி வாங்கினீங்கன்னா கிராம மக்களுக்குலாம் ஒரே ஜிகு ஜிகு ஜிகுன்னு காட்டுவான், கோட்டீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு. ஒரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணலாமா, ஒரு முட்டையை விற்றா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் கிடைக்கும், அவ்வளோ வாங்கி எல்லாம் பணத்தை நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா ஈமு கோழியா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. முட்டையை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கோழியை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தை வித்தா நல்லா இருக்கும், பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு 90s வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸோ ஏதோ ஒன்று அவங்களோடது. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா அவனோட இதுல வந்து குழு மணாலியில போய் தங்கியிருக்கேன். அவனோட இதுல அவன் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா நிறைய வச்சு அவன் செட்டில் ஆயிட்டான். அவன்கிட்ட பணம் போட்டவங்க எல்லாம் போயாச்சு. கொஞ்சமாவது யோசிக்க வேணாமானா மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. மோகம் மட்டும்தான் எல்லாத்தோட கண்ணிலையும் இருக்கு. நம்ம இது எப்படி லௌகிகத்துல சொல்றோமோ அதே மாதிரி வைதிகத்திலையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லவங்களா, பூஜை பண்றவங்களா, நல்ல தர்மாத்மாக்கள் இருக்காங்க. ஆனா அந்த தர்மாத்மாக்களோட கண்ணையும் இந்த மாயா என்ன பண்ணிருக்கு, மூடி மறைச்சு. தெளிவே அடையக்கூடாது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெளிவா பேசுறதும் இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கணும்ன்ற எண்ணமும் இல்லை. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒன்னத்தோட லட்சியம், ஒன்ன பண்றோம் அப்படின்னா இதோட பர்பஸ் என்ன, இதோட லிமிட்டேஷன் எது வரைக்கும் இது போகும், எதை கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியறது இல்லை. அப்ப இந்த சாஸ்திரத்தை முறையா படிக்கிற இந்த 8th சாப்டரை 2 வாட்டி 3 வாட்டி நல்லா, இந்த பகவத்கீதை போதுங்க, இந்த பகவத்கீதையை திரும்ப 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 2-3 வாட்டி நல்லா கேட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கங்களை பத்திலாம் நல்ல விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரணம், சாந்தோக்கியம், பிரம்மசூத்திரத்துல சொல்றது எல்லாத்தையும் நல்லா மனசுல வாங்கணும் அப்படின்னா சிரவணத்தினால. அப்படிப்பட்ட யோகி என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா மயங்குவது இல்லை. இதுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுவான். இப்ப நமக்கே தெரியணும் நான் இப்ப எங்க இருக்கேன். நான் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகாரி, நான் தட்சிணாயன மார்க்கத்துல போற அதிகாரியா இருக்கிறேன்னா, வெறும் கர்மியா இருக்கேனா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா யோகியா இருந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்கார அபியாசத்தை பண்ணிக்கிட்டு தட்சிணாயனத்தை விட்டுட்டு உத்தராயணத்துக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கேனா,
இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பரிபூர்ண விரக்தனா இருந்துகிட்டு இங்கேயே ஜீவன் முக்தி அடையறதுக்கான வைராக்கியம் என்கிட்ட இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பம் பண்ணிக்கிட்டு அதோகதியை பிராப்தி பண்ண போறேன்னா, இந்த 4 கதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம், இப்போ அடுத்த ஸ்டெப் எங்க போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும். ஒரு யோகியானவன் சாதாரணமா இதை படிச்ச மாத்திரத்துல நமக்குள்ளார ஒண்ணு தோணும், நம்ம எந்த மார்க்கத்துல போறோம், எந்த இடத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு தெரியணும். இப்பவே தெரிஞ்சிடும். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அதனால இந்த 2 மார்க்கங்களையும் தெரிந்த யோகியானவன் எது பெஸ்ட் சுவாமி, உத்தராயணமா தட்சிணாயனமா, திரும்ப வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாமி எனக்கு திரும்ப வரணும் சாமி, நல்லா தெரிஞ்சுக்க. திரும்ப வரணும் அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது சாப்டர்ல இந்திரனை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா வருது, வைராகியத்துக்காக அங்க சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரனையே ஆனாலும் சரி, கபூய சரணாவா ரமணீய சரணாவா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, ஃபேமஸான மந்திரம். அவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரனா பிறந்தாலும் கூட அவன் அடுத்த பிராரப்தம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸ்வேனோவா சுகரோவா பிராமணோவா சாண்டாலோவா வைஷ்யோவா சூத்ரோவா அப்படின்னு வரிசையா ஆப்ஷன் சொல்லியிருக்கு. அவன் இந்திரனா பிறந்துட்டு அடுத்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்திரனா பிறந்திருக்கேன், அடுத்த ஜென்மம் எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது, சாமி நம்மளாம் பிராமணர்களா பிறந்துட்டோம், அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா இதோட உத்கிருஷ்டம், இந்த எவல்யூஷன் தியரியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உதவாது, டார்வினோட எவல்யூஷன் தியரியெல்லாம் இங்க உதவாது, இப்படியே போறது இல்லை. கர்மா என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி கர்மா பேங்க் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டியா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கர்மனோ ககனோ கதி, அடுத்த ஜென்மம் என்ன மெச்சூரிட்டி ஆகி பிறவிய கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டி ஆளுக்கும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எத்தனை ரெடியா இருக்கு தெரியாது, எத்தனை லட்சம் ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி ரெடியா, நான் ரெடி பாஸ்ன்னு கியூல நின்றுகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஜென்மத்தையும் கொடுக்கறதுக்கு கர்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயம் இல்லாத போது இப்ப நமக்கு யோசிச்சு பார்த்தோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ ஆகையினால் தஸ்மாத், இப்ப இந்த பிக்சர் எல்லாம் தெரிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வேஷு காலேஷு, அர்ஜுனனுக்கு சொல்றார், அர்ஜுனா இது மாதிரி யாரும் செட்டில்டு இல்லை நினைச்சுக்காதீங்க, நான் செட்டில் ஆயிட்டேன் சுவாமி, ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். சௌக்கியமாலாம் இல்லை, நான் சொன்னேன்ல பாதாளத்துல மாட்டிக்கிட்டு கையில அந்த ஒரு கொடியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் அஜ்ஞானி, இருட்டா இருக்கிற நிலையில சொட்டு சொட்டா தேன் வலியுது, அது ஆஹா சூப்பரா இருக்குல்ல தேன், கீழே விழுந்தான் அப்படின்னா புளிக்கு இரையாயிடுவான். மேல வந்து பாம்பு குத்துறதுக்கு ரெடியா இருக்கு, எலி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த கொடியை கடிச்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கீழே பாதாளம் இருக்குன்னு தெரியல, கை கால் உடையுமா என்னன்னு தெரியல கீழே விழுந்தா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம யாருமே செட்டில்டே இல்லை, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் செட்டில்டு, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானி மட்டும்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல நம்ம வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு கிரமமுக்திக்கு கொண்டு போகும், இல்ல அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தியை அடைய பண்ணும். அதனால அர்ஜுனா என்ன பண்ணு அப்படின்னா தஸ்மாத் ஆகையினால் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவன்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டளை வாக்கியமா இருக்கிறது. ஆகையினால் எல்லா காலங்களிலும் யோகத்தோடு கூடினவனாக ஆவாயாக அப்படின்னு கட்டளையை சொல்லிட்டார். பாஷத்துக்கு வந்துருங்க. நான் ஏத்தே நான் விட்டுருங்க, ஏத்தே எதோக்தே, ஏத்தேன்றதுக்கு அர்த்தம் இந்த சொல்லப்பட்ட 2 மார்க்கங்கள், லாஸ்ட் 2-3 ஸ்லோகங்கள்ல என்ன சொன்னமோ அந்த 2 மார்க்கங்கள் பார்த்த, ஹே பார்த்த அர்ஜுனா, இந்த 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 இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா பார்த்தன்னு யூஸ் பண்ணுதா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்தன்னு யூஸ் பண்ணாவே பக்தியையும் பொறுமையையும் குறிக்கிறது. அம்மா இந்த பூமி மாதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னது பக்தி, இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா லேண்டு நல்ல பக்தினால கல்டிவேட் ஆனாதான் அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஞானம்ன்றது வந்து அந்த பூமியில விளையும். அதனால பார்த்தன்றது வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்துது. பெண் தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியை கொடுக்குறது. ஆண் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஜம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஞானம் உண்டாகணும் அப்படின்னா பக்தி இருந்தாதான் முடியும். அதான் அந்த இண்டிகேட் பண்றதுதான் பார்த்த. ஹே பார்த்த,
சொல்லப்பட்ட இந்த 2 மார்க்கங்களை ஜானன்னு, ஜானன்னா அறிந்தவனா இருந்துகிட்டு இருக்கிறவன், சம்சாராய ஏகா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன மார்க்கத்துல போனீங்கன்னா சம்சாரத்தை கொடுக்கும், க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி, திரும்பவும் கர்மப்பலன் தீர்ந்து போனதுக்கு பிறகு இந்த லோகத்துக்கு திரும்ப வரணும், சம்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு ஒண்ணு தட்சிணாயன மார்க்கம். அந்யா மோக்ஷாயச்ச, இதுக்கு அந்நியமா இருக்கிற உத்தராயண கதி வந்து பாத்தீங்கன்னா எது? மோக்ஷாய, கிரமமுக்தி சாதனம், திரும்ப வராத நிலை, மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிறது அப்படின்னு. இது யோகி, இந்த விதமா அறிகின்ற யோகியானவன் ந முஹ்யதி கஷ்டன, எவனும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டிதப்பி, இந்த விஷயத்தை யார் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சிருக்கானோ குருநாதர் மூலமா சாஸ்திரங்கள் மூலமா, அவன் வந்து பாத்தீங்கன்னா மயங்குவதில்லை. இதுக்கு இது போனா இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அவங்களை கேட்பாங்க. சண்டி ஹோமம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு யாராவது சொல்லுவான். பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. யூடியூப்பை திறந்தா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, என் முன்னாடிலாம் ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூவி கூவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அது இதுன்னு எல்லா இடத்துலயும் உங்களோட மோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏதோ பிரச்சனை இருக்குங்க, பிறந்தாவே பிரச்சனை தான். நம்ம பிறந்ததே பார்ப்போம், மனசுல நல்லா புரிஞ்சுக்க, பாப்பத்தினால்தான் பிறந்திருக்கோம். புண்ணியம் இருந்தா ஏன் இங்க வர? நம்ம இங்க இருக்க சொசைட்டியை பார்த்தீங்கன்னா கொசுல இருந்து ஆரம்பிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. எறும்பு, கொசு, மனுஷன், சுத்தி இருக்கிறதெல்லாம் பொல்யூஷன், டிராபிக் ஜாமு, எங்க போனாலும் பிரச்சனை தான். அப்ப என்ன தெரியுது? பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணுமா இந்த பண்ணுங்க, அந்த பிரச்சனை தீரணுமா அதை பண்ணுங்க. ஏன் சொல்யூஷன் சொல்லுப்பா அப்படின்னா சின்னதா சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு மொத்த சொல்யூஷன் சொல்லு அப்படின்னா யாரும் சொல்றது இல்லை. இப்ப சாஸ்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த யோகியா ஆகணும். யோகி வந்து பாத்தீங்கன்னா எவனும் வந்து பாத்தீங்கன்னா மயங்குவதில்லை. அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஒரு கன்க்ளூஷன் இப்போ உங்களுக்கு வரணும். கன்க்ளூஷன் இத பாடம் கேட்கிறவங்களுக்கு வரணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா காலங்களிலும் பண்பற்ற ஜாமுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காம, இந்த லோக வஸ்துக்களையே அடையறதுக்காக முயற்சி பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகயுக்தா பவ. யோகயுக்தகன்னா என்ன சுவாமி? சமாஹிதோ பவ அர்ஜுன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமாதி அப்படின்ற சப்தமும் சமாஹிதன்ற சப்தமும் இது எல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. ஏகாகிர சித்தத்துக்கு பேரு சமாஹித சித்தம் அப்படின்னு பேரு. ஏகாகிர சித்தத்துல தான் வந்து 6 விதமான சமாதிகள் சம்பவிக்கிறது, சவிகல்ப சமாதிகள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை இங்க எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தியை சொல்லுது, ஆலம்பனத்தை சொல்லுது. ஜீவன் முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம் நிராலம்பம், நிராலம்பனம் தான் வந்து ஜீவன் முக்தி. நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்குன்னு அறியறது, அனுபூதி பண்றது. அப்ப இங்க சொல்லக்கூடிய சமாஹித சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? சவிகல்ப சமாதியை கொடுக்கக்கூடிய ஏகாகிர சித்தம்னு பேரு. ஓம் 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 ஓம்னு ஒரே மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் மனசை வைக்கிறது. அதுலயே மனசை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதியிலேயே இருந்து நல்லா பிடிச்சுக்கிட்டு, ஒரு பிடிமானத்தை பிடிச்சுக்கிட்டு இதுல உயிரை விடுறது, ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ பிடிச்சுக்கிட்டு. அதனால எல்லா காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடினவனாக, ஏகாகிர சித்தத்தோடு கூடினவனாக ஆவாயாக அர்ஜுனா அப்படின்னு ஆச்சாரியர் முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம், நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆனா நம்ம ஸ்லோகத்தை முடிச்சுட்டு பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். முடிச்சிடலாம். அடுத்த ஸ்லோகம், ஸ்ருணு யோகஸ்ய மகாத்மியம். ஆச்சாரியர் சொல்றார், யோகத்தோட மகாத்மியத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு 28வது ஸ்லோகத்தை சொல்றார். யோகத்தோட மகாத்மியம் என்ன? ரொம்ப முக்கியமானது இந்த 2 ஸ்லோகம். ஆச்சாரியர் சங்கரர் தான் பாஷ்யம் பண்றார். சங்கரர் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட மகாத்மியத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் சொல்லி கொடுக்கறதே இல்லை, படிக்கிறதெல்லாம் விட்டாச்சு, தானும் அதிகமா படிக்கல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய குருமார்கள் வந்து அவங்க தான் இப்ப வந்து சங்கரர் ஆகிட்டாங்க. சங்கரை வந்து பாத்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிட்டோம். இப்போ உண்மையிலேயே ரொம்ப துக்கமான விஷயம். இந்த இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மோசமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கரரை மறந்தோம். பாத்தீங்களா,
எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரரை நம்ம மறந்துட்டோன்றது துக்கமா இருக்கு. சர்வாத்ம பாவத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மாதிரி வேற யாரும் சொல்லலை. சங்கரரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி காட்டிக்கிட்டு சங்கல்பம் பண்ணி பகவான் சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர ஜெயந்தியிலையோ சங்கரருக்கான நட்சத்திரத்திலையோ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆரத்தி காட்டி அதையும் வருமானமா ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சங்கரரை என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரே சொல்றார், ஸ்ருணு யோகசிய மகாத்மியம். சங்கரரா சொல்றார், யோகத்தோட மகாத்மியத்தை நீ தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்றார். என்ன யோகத்தோட மகாத்மியம்? 28வது ஸ்லோகம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். தானேஷு யஜ்ஞேஷு, இந்த பிரதிஷ்டம் சரியா இருக்காது பாத்துங்க. தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி சர்வம் தத் சர்வமிதம் விதித்வா வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம் யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம் வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம். அற்புதமான ஸ்லோகம். யோகி நம்மள என்ன பண்ணிட்டாரு, யோகி ஆகுன்னு நமக்கு கட்டளை சொல்லிட்டார். போகி ஆகுன்னு சொல்லல, யோகி ஆகு, கர்மியாகு, கர்மியாகுன்னு கூட சொல்லல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகியாக ஆவாய், இதான் கட்டளை. நல்லா தெரிஞ்ச கிருஷ்ணரோட கட்டளை, பரமாத்மாவோட கட்டளை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரும் யோகி ஆகணும் தான். அப்ப யோகி ஆகக்கூடிய அந்த யோகிக்கு சொல்றார், யோகி வந்து பாத்தீங்கன்னா இதம் விதித்துவா, இதனை அறிந்து. எதனை அறிந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதேஷு, வேதங்களில். வேதம்னா இந்த இடத்துக்கு பூர்ணமான வேதங்கள்ல கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல, அந்த வேதம் சொல்றது பூர்வ பாகத்துல இருக்கிறது. இந்த பூர்வ பாகத்துல இருக்கக்கூடிய வேதங்கள்ல எத்தனை கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேத பாராயணம் பண்றதையே ஃபுல் டைம் வேலையா வச்சிருக்கவங்க இருக்காங்க. அது ஒரு சாதனையாவே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்துக்கு போக மாட்டாங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்க, கூட்டு போவாங்க, வேத பாராயணம் மட்டும்தான் அவங்களோட வேலை. அப்ப வேதங்களில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ, யஜ்ஞங்களில் எது சொல்லப்பட்டிருக்கிறோ, யஜ்ஞேஷு. அதே மாதிரி தபசு, தபஸ்விகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தபஸ் பண்றதையே வேலையா வச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஊர் ஃபுல்லா நிறைய இருக்காங்க. அந்த தபஸ்களிலும் தானேஷு, நிறைய பேர் தானத்துல மட்டும் பிரதானமா காரியம் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ தானம் போயிட்டே இருக்கு. இப்ப கும்பமேளெல்லாம் போனீங்க அப்படின்னா என்ன தானம்ங்க. நீங்க அமர்நாத் என்னைக்காவது போயிட்டு வாங்க. அமர்நாத் எல்லாம் போனீங்கன்னா நம்ம தானம் கொடுக்குறோம்ல, நமக்கு அசிங்கம் வந்துடும். நாங்க சக்கரை பொங்கல் நாங்க சனிக்கிழமை பகவானுக்கு கொடுக்குறோம். எனக்கு கூச்சமா இருக்கு, ரொம்ப கூச்சமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதை பண்ணாலும் நெய்லியே பண்ணுவோம். நம்ம நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொடுக்கறது தானே. நம்ம வீட்டுக்காரனா கூட நல்லா பண்ணிப்போம். இந்த லைட்டாக போடுறது, லைட்டாக வந்து வாசனை கூட அதில் மோந்து பார்த்தா கூட நெய் வாசனை வரலாம். நான் தான் நேற்று பிளான் பண்ணேன். நான் அடுத்த முறை கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று டைம் இல்லை, அடுத்த முறை கொடுக்கும்போது நல்ல நெய்யை போட்டு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நார்த் இந்தியாவில் தாங்க பண்ணுவான். நார்த் இந்தியாவில் மனசு ரொம்ப பெருசு. கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நான் ஒரு பண்டாரை பார்த்துருக்கேன் ரிஷிகேஷில். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவான். ஒரு பஞ்சாபி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, செங்கல் மாதிரி சைஸுக்கு வந்து பன்னீரை போடுவான். மைசூர் பாக்கா இருக்கும், பெரிய பெரிய பன்னீர். ஊரே சாப்பிடுங்க. லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில பண்ண லட்டு, ஜாங்கிரி வந்து நெய்யில பண்ணது, பாதுஷா நெய்யில பண்ணது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான் கொடுப்பான். தானம் பண்றதுல வந்து நார்த் இந்தியன்ஸ் மாதிரி வந்து தானம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளியோதரையை போட்டு நம்மளும் வந்து பெரிய தானம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, உதவாத புளியோதரையை போட்டு
அதை வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமா நம்ம சொல்லிப்போம். ஆஹா, நான் ரொம்ப பெரிய தானவானாக்கும். நம்ம போய் பார்க்கல. அமர்நாத் போய் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. கிளேசியருக்கு மேல அங்க வந்து பாத்தீங்கன்னா 40-50 ஐட்டத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பான். ஒவ்வொன்றும் மசால் தோசையும் நெய் ரோஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 அடியில வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தானம் பண்றவங்க இருக்காங்க. தபஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரையிலையும் இமயமலையிலையும் பாத்தீங்க அப்படின்னா தபஸ் பண்றவங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. சாதுக்கள் வந்து அவ்வளோ தபஸ் பண்றவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்திலையும் தானத்திலையும் எத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம், எந்த புண்ணிய பலம் ஒவ்வொரு கர்மத்துக்கும் இருக்கோ. வேதம் படிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பலன் கிடைக்கும், யஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த யஜ்யத்தினால ஒவ்வொரு யஜ்யத்தினால என்ன பலன் கிடைக்கும். தபஸ் பண்றதுலயே விதவிதமான தபஸ் இருக்கு. கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள் அப்படின்னு. அந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும். தானங்கள் பண்ணா, கோதானம் பண்ணா என்ன, வஸ்திர தானம் பண்ணா என்ன, பூதானம் பண்ணா என்ன, ஹிரண்ய தானம் பண்ணா என்ன, இது மாதிரி நிறைய தானங்கள், அன்னதானம் பண்ணா என்ன, இது எல்லாத்துக்கும் பலன் என்ன அப்படின்னும் எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல பிரதிஷ்டிதம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கின்றதோ, எந்த பலன் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றதோ, இதை எல்லாத்தையும் யோகி என்ன பண்றான் தெரியுங்களா? ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே எதுல வந்துருது? இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம். நாலு தானே? இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம். இந்த மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 4 கர்மங்கள் தான். அப்ப எதை எடுத்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இனிமே நீங்க பார்க்க போறீங்க. ஃபயர் ரிச்சுவலா இருக்கா, அதுக்கு பேரு இஷ்டின்னு பேரு. இஷ்டகர்மா. இஷ்டகர்மாலே வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி பண்றமே, அதான் இஷ்டம். இஷ்டப்பட்டு பண்றது, இஷ்ட பலன்களை உத்தேசம் பண்ணி பண்றது ஃபயர் ரிச்சுவல்ஸ். எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குள்ளார கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் முதல் கொண்டு இந்த லோகத்தில் எதெல்லாம் பண்ணுறாங்களோ, ஒரு ஆனந்த்னு ஒரு இடம் இருக்குது குஜராத்தில். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் போனாலும் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு ஆசிரமம் இருக்கு, சந்தராம ஆசிரமம். எத்தனை பேர் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோடிஜி அங்கே தான் இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சுவாமிலாம் ரொம்ப அற்புதமான சுவாமி. யாரும் வந்தாலும் கண் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. நான் எத்தனை பேர் வந்தாலும் சரி. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஒண்ணு இருக்கு. இப்ப நாங்க என்ன நாதபிரம ஒண்ணு இது பண்ணிருக்காரு. யார் போனாலும் தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டிகேப்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணி காலுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விடுறாங்க. அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேரிட்டி ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. விதமா நித்திய அக்னிஹோத்திரின்னு இப்போ ஒரு அன்னதானம் இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷமா போயிட்டு இருக்கு திருவண்ணாமலையில. ஐயோ, அற்புதமா பண்றாங்க. ஆந்திரால இருந்து 2 பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி தட்சணையோட போஜனம் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தேவையானது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரிட்டி ஒர்க் எவ்வளவு இருக்கோ அதுல எல்லாத்துலயும் அது என்னது சேரிட்டி ஒர்க் எல்லாமே பூர்த்த கர்மான்னு பேரு. அப்ப ஃபயர் ரிச்சுவல் எல்லாமே இஷ்ட கர்மா, அதுக்கப்புறம் பூர்த்த கர்மா, அதுக்கப்புறம் தானம் எதெல்லாம் இருக்கோ அந்த தானங்கள் எல்லாம் தத்தம் தானம் அப்படின்னு 2 கேட்டகரிக்குள்ளார வந்துடுது. இவ்வளவுதாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன பேரு சுவாமி அப்படின்னா தபசு கூட வந்து பாத்தீங்கன்னா காய சோஷனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காயத்தை வந்து வருத்துதலுக்காக பண்ணக்கூடிய கர்மா. அப்ப மொத்தமே என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கர்மா. கர்மனா பித்ருலோகா வித்யா தேவலோகா. பிருகதாரண்யம் சொல்லுது, கருமத்தை எந்த கருமத்தை பண்ணினாலும் அந்த கருமம் உங்களுக்கு தட்சிணாயன மார்க்கத்துல கொண்டுட்டு போய் சொர்க்கத்தை அடைய வச்சு பலன் தீர்ந்து போனோன்னு திரும்ப இறக்கி விட்டுரும். கர்மனா பித்ருலோக. அப்ப நான் மேல போகணுமே சுவாமி, பிரம்மத்தை அடையணுமே, திரும்ப வரக்கூடாதே அப்படின்னு யாராவது நினைச்சான் அப்படின்னா அந்த யோகினா என்ன அர்த்தம்? யோகத்தை அனுஷ்டானம் பண்றவன், அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். அந்த யோகி என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஓங்கார தியானத்தினால பரமாத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுனால தத் சர்வம் இதம் விதித்வா, இது எல்லாத்தையும் அறிந்து, என்ன அறிந்து அப்படின்னு கேட்டினா இதை பண்ணுனா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்ப கர்மத்தை பண்ணினா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரணும், அது வந்து பாத்தீங்கன்னா பூரண பலன் இல்லை, இந்த சம்சாரத்துல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு இதம் சர்வம் விதித்துவா, ஒவ்வொரு கர்மத்தோட பலனையும் இந்த லிமிட்டேஷனையும் அறிந்து இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அத்தியேதி யோகி
அத்தியேத்தி. அந்த யோகி என்ன பண்றான், போட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து போகின்றான். அத்தியத்தினா அதீத்திய வர்த்தத்தை கச்சதி, கடந்து போகின்றான். கடந்து போய் என்ன பண்றான், எங்க போறான் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருமத்தை தாண்டி போய் யோகத்தினால என்ன பண்றான், உத்தராயண கதிக்கு போய் பரம் ஸ்தானம் உபைத்தி சாத்தியம். சாத்தியம் அப்படின்னா ஆத்தியம் அர்த்தம். ஆத்தியம், ஆத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் ஆதியில இருந்தது என்னது, அந்த பரபிரம்மன் தான். அந்த பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தியம் பவம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆதியில உண்டானது யாது அப்படின்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்பர், பிரதமஜா அப்படின்னு பேரு. அந்த பிரதமஜர்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஹிரண்ய கர்ப்பர் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு என்ன பேருனா பரமபதம் அப்படின்னு பேரு, சாயுஜ்ய பதவின்னு பேரு, பிரம்மலோகம்னு பேரு. அந்த பிரம்மலோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை பரம் ஸ்தானம், அதுதான் இந்த உலகத்திலேயே பீக், உச்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான், அடைய வேண்டியது அதுதான், அதை அடைஞ்சா திரும்ப வருவதில்லை. அப்படிப்பட்ட பரமஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா உபைத்தி அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷித் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், வேதேஷு, வேதேஷுனா என்னது, சம்யக் அதீதேஷு, நன்றாக கற்கப்பட்ட வேதம். வேதத்தையே படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேத பாராயணத்தையே பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல பெரிய தபஸ்விகள், அவங்களாம் பெரிய தபஸ், நல்ல ஆட்கள் தான். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் யஜ்ஞேஷு சாத்குண்யேன அனுஷ்டிதேஷு, நல்ல முறையில யஜ்ஞம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன 2-3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க பெஸ்ட்டுங்க. தமிழ்நாடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ம காண்டம் பண்றதுக்கு ஆட்கள் கிடைக்கவே மாட்டாங்க. என்ன ஸ்ரத்தைன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ ஸ்ரத்தையோட வேதகானம் பண்ணி நல்ல கர்மத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அப்போ நல்ல குணத்தோடு, சாத்குண்யம்னு என்ன அர்த்தம், நல்ல குணத்தோடு அனுஷ்டானம் செய்யப்பட்ட யஜ்ஞங்களிலும். இரண்டாவது, மூணாவது சொல்றாரு தபசுச்ச சூதப்தேஷு, நல்ல தபிக்கிறதா பண்ணக்கூடிய தப்த கிருச்சிரம், மகா கிருச்சிரம், சாந்தராயணம், சாந்தபனம், பிரஜாபத்திய விரதம், இது மாதிரி நிறைய விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. நல்லா தகிக்கக்கூடிய அந்த விரதங்களையும் தபசுகளையும். அது மட்டும் இல்ல, தானேஷுச்ச, தானேஷுன்னு என்ன அர்த்தம், சம்யக்கு தத்தேஷு, நன்றாக கொடுக்கப்பட்ட தானங்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி மடத்தோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மதுரையில் இருக்கார், நல்ல பேராச்சு அவரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாள் போயிருக்கேன். அவர் ஒரு பில்டர். அவர் வந்து கர்மகாண்டத்தை வந்து நல்லா பண்ணுவார். ருத்ர யாகம் பண்றது இதெல்லாம் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. அக்ரினியோட அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயந்தர் சுவாமிகளோட சிஷ்யர். ரொம்ப அவர் மேல ரொம்ப இதா இருந்து பண்றவர். நல்ல பேர், அவர் மறந்து போச்சு பேர், ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சீதாராமன், சீதாராமன் ஒருத்தருங்க. ஐயோ, நான் போறேன். நான் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூதானம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம எல்லாம் இல்லாததுக்கு என்ன பண்ணுவோம், அக்ஷதை எடுத்து கல்பயாமி போட்டுப்போம். ஹிரண்ய புஷ்பம் சமர்ப்பயாமி கல்பயாமி அப்படின்ட்டு. பூ வைக்கிறது, பொண்ணு வைக்கிற இடத்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் நம்ம பண்ணுவோம். அவரை பார்த்தீங்கன்னா சங்கர சீதாராமன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் என்ன பண்றாருன்னா, தான் இருக்க பிளாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா பூதானத்துக்கு கொடுத்துட்றாருங்க. 4 பேருக்கு 3 பேருக்கு. அட பாருங்க, இப்படிலாம் ஒரு தானவா. பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு, சரியான பசுமாடுச்சு. பால் கறந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வேலைக்கு வந்து 10 லிட்டர் பால் கறக்கும் போல இருக்கும். மடி அவ்வளோ பெரிய மடி, நல்ல ஆரோக்கியமான மடி. ஒரு 10-20 மாடை கட்டி வச்சிருக்காரு. எதுக்குங்க இந்த மாடெல்லாம் இங்கே நிப்பாட்டி இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ல அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் தானம் கொடுக்குறோம் சாமி. ஐயோ, நம்மளாம் நோஞ்சாம்பான மாட்டை தான் கொடுத்துக்கிட்டு போனோமோ. சொர்ண தானம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொர்ணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மோதிரம், 1 பவுன் மோதிரத்தை கொடுக்குறாரு. பட்டுப்புடவை, வஸ்திர தானம்னா பட்டுப்புடவையை வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருக்கு. 20,000 ரூபாய் பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரிலாம். அப்ப கொடுக்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக கொடுக்கின்ற விஷயம், எதை கொடுத்தாலும் நல்லா கொடுக்கறது. திருவண்ணாமலையில வந்து ஆச்சு, நான் இருந்த இடத்துல ஓம் சக்தி கோயில் ரமணாசனம் பக்கத்துல இருக்கிறது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தீபத்தப்போ, மகா தீபத்தப்போ ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்றாங்க. நாங்களும் அன்னதானம் பண்ணுவோம், பக்கத்துல அவங்களும் அன்னதானம் பண்றாங்க. அந்த அந்த ரோடு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சாதம் எல்லாம். நடந்து போனாவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோ ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை பண்ணியிருக்காங்க.
பண்ணிட்டு வந்து வேகவே இல்லை. வேகாம அப்படியே இது பண்ணியாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. யாராவது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாம வாங்கினவங்க எல்லாரும் அங்கங்க அப்படி அப்படியே ரோட்ல போட்டு போயிட்டாங்க. கால் வச்சாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்க வேண்டியது. நம்ம என்ன நினைச்சிட்டோம், கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆகாதது போகாததெல்லாம் கொடுக்கறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துறத காட்டிலும் நல்ல வஸ்துக்களா கொடுத்தாதான் அது தானம். ஏனோ தானம் போட்டோம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கூடாது. இது மாதிரி. ஆனா ஊர்ல தானம் பண்றவங்க நிறைய பேர், தான பிரபுகள் நிறைய பேர் அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்தா சங்கர சீதாராமன் மாதிரி கொடுக்கணும் எந்த வஸ்துவையும். அதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்தேஷு தானேஷு சமயக் தத்தேஷு, நன்றாக கொடுக்கப்பட்ட தானம். கோதானம் பார்த்திருக்கேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோதானம் கொடுத்தவர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல பசுமாட்டை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஐடியா படி என்ன பண்ணார், கொடுத்தார். நான் கோதானம் கொடுக்கறது யாருக்கு பிரிஸ்கிரைப் பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க முறையா பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், சாமி கோதானம் எவ்வளவு சாமி? தலையிலேயே அடி, எவ்வளவு பணத்தை வச்சுட்டு கோதானத்தை பத்தி பேசுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோஞ்சா மாட்டை வாங்கி கொடுத்துட்டு கோதானம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கௌரவமா சொல்லிப்போம். அப்படி வாங்கி கொடுக்க கூடாது. நல்ல கண்ணுக்குட்டியோட ஒரு குட்டியோட சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மினிமம் அதுக்கான செலவை நீங்க கொடுக்கணும். வைக்கோல் போட. என்னாச்சு, ஒரு அம்மா இருந்தாங்க இங்க திருவண்ணாமலையில தான். நான் அந்த அம்மாவோட ரொம்ப க்ளோஸ். இப்ப இல்ல. அந்த அம்மா ரொம்ப கஞ்சம். என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாமி ஒரு பசுமாடு நம்ம வந்து ரமணாசிரமத்தோட அந்த அந்த பரம்பரையில வந்த பசு, ரமணர் வளர்த்த பசு, லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பசுவை வளர்த்தார். அதோட ஜென்ரேஷன். இந்த பசு யார்ட்டையாவது கொடுக்கணும் சாமி. நான் நினைச்சிட்டேன் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் வாங்குறது இல்லை, கஞ்சத்தனம் பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி நல்லது, யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரு சாமி வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இது பண்ணிட்டார், வாங்கிட்டார். வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் தானம் தானே பண்ணிட்டாங்க அப்படின்னு நானும் போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி, சாமி நாங்கள் லாஸ்ட் 2 மாதம் 3 மாசமா வந்து வைக்கோல் வாங்கி கொடுத்துருக்கோம், அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருக்கேன்ட்டார். வெளியில பேனர் வந்து பாத்தீங்கன்னா கோதானம் பண்ணிட்டேன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் தனியா கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நாங்க வந்து வைக்கோல் போட்டிருக்கோம், அந்த பணத்தை நீங்க தானே பால் கறந்து எடுத்துக்க போறீங்க, அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. வைக்கோலுக்கான பணத்தை வாங்கிட்டாங்க. பேனர் என்னது, கோதானம் பண்ணியாச்சு. அதனால இதெல்லாம் நல்ல ஏமாத்துறது வந்து பாத்தீங்கன்னா தானம் இல்லை. ஒரு மாடு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் 1 வருஷத்துக்காவது 6 மாசத்துக்காவது அதை பராமரிக்கிறதுக்கான வைக்கோல் செலவை சேர்த்து கொடுத்து அதை கொடுத்தாதான் அது தானம். அப்ப நன்றாக கொடுக்கப்பட்ட தானம். நெய்யை ஊத்தி அன்னதானம் பண்ணணும். பாஸ்மதி ரைஸை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சாப்பிட்றத காட்டிலும் அதிதி தேவோபவ இருக்குல்ல, நம்மளை காட்டிலும் வந்து நம்ம சாப்பிட்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே வந்திருக்காரு அப்படின்னு எவ்வளோ பெஸ்டா முடியுமோ நம்ம சக்தி சாமர்த்தியத்துக்கு நம்மளை காட்டிலும் நல்லா கொடுக்கணும். அப்படிப்பட்ட அந்த தானங்களிலும் எத்து ஏத்தேஷு புண்ணிய பலம், எந்த இந்த கருமங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய பலம் சொல்லப்பட்டிருக்கோ, வேதம் படிக்கிறது, யஜ்ஞம் பண்றது, அதுக்கப்புறம் தபஸ் பண்றது, அப்புறம் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் என்னென்ன பலன்கள் புண்ணிய பலம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த புண்ணிய பலம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பலம் பிரதிஷ்டம். பிரதிஷ்டம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரேன பிரதிஷ்டா, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதா இருக்கின்றதோ, உபதேசிக்கப்பட்டிருக்கோ, எல்லாத்துக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாத்தீங்கன்னா என்னத்துக்கு கூட நான் சொன்ன பாத்தீங்களா, செப்பல் கொடுக்கணும், தண்டம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடை கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா விதவிதமா கொடுப்பாங்க. ஜோல்னா பை கொடுக்கணும், கமண்டலம் கொடுக்கணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்க் வாங்கிலாம் கொடுப்போம், சின்ன வாட்டர் பாட்டில்லாம் கொடுப்போம். அப்ப வந்து பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஊசி நூல் கொடுத்துருக்கேன் தானமா. யாராவது நீங்க யோசி பார்ப்பீங்களா, ஊசி நூல் வந்து தானம் கொடுக்குறாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைக்கிறதுக்கு ஊசி நூலுங்க கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊசி நூலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு ரெண்டு நூல் கண்டு ஒரு 2 ஊசி 3 ஊசியை போட்டு ஒரு பாக்ஸா பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா 100 பேக்கிங் பண்ணி 100 பேருக்கு கொடுக்கறது. இது மாதிரி பார்த்து கொடுக்கறது ஒண்ணு இருக்கு. இந்த தானங்கள்ல எல்லாத்துலயும் என்னென்ன பலன்களானது சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ, உபதேசிக்கப்பட்டிருக்கோ, அதை எல்லாத்தையும் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியேதி, இந்த யோகி என்ன பண்றான்,
ஃபர்ஸ்ட் நிஷ்காமிய கர்மத்தை பண்றான், அதுக்கப்புறம் நிஷ்காமியமா எல்லாம் பண்ணி 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 இதெல்லாம் போதும் சாமி, பண்ண வரைக்கும் போதும் சாமி, உள்ள போகணும் சாமி அப்படின்ட்டு எல்லா கர்மத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு என்ன பண்றான், அதீத்திய கச்சதி, இதோட பலன்களை எல்லாத்தையும் கடந்து போகின்றான். என்னெல்லாம் கருமத்துக்கு பலன் சொல்லப்பட்டிருந்தோ எல்லா கரும பலன்களையும் கடந்து போகின்றான். தத் சர்வம் பலஜாத்தம். என்னது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலனை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும் சாமி. யார் எதுவும் பலனை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும். ஐயோ சாமி திரும்ப பிறக்க வேணாம் சாமி அப்படின்ட்டு வந்து என்ன பண்றான், ஒன்னும் வேணாம், பகவானுக்காக நான் பண்றேன், எதை பண்ணினாலும் பகவானுக்காக பண்றேன், எனக்கு எந்த பலனும் வேணாம் அப்படின்னு சித்த சுத்திக்காக மட்டுமே கர்மத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா அதையும் டிக்ரீஸ் பண்ணி என்ன பண்ற, தூக்கி ஓரமா போட்டுட்டு பலஜாத்தம் இதம் விதித்வா, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு ஹேத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, சப்த பிரஷ்ன நிர்ணயத்வாரேன உக்தம். இந்த அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை கேள்வி ஆரம்பிக்கப்பட்டது, மொத்தம் 7 கேள்விகள். நான் ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு போட்டு 8 கேள்வின்னு நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 கேள்விகள், 7 சொல்லலாம் இல்லைன்னா 8ஆவது சொல்லலாம். அப்ப இந்த கேள்விகளுக்கான அர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு சம்யக்கு அவதாரிய நல்லா நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அனுஷ்டாய யோகி, அதை எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண வேணாலாம் இல்லை. இப்போ புதுசா ஒரு உபதேசம், ஐயோ தப்பான உபதேசம், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே இருங்க, எறும்பு மாடு மாதிரியே அப்படியே பண்ணி மாதிரியே இருங்க, நீங்க முக்தனா ஆயிட்டேன்னு புரிஞ்சுக்குங்க. என்ன ஒரு அபத்தம் இல்லை. ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தனுக்கு மட்டும்தான் அது விதி, அது சுபாவம், அது நிஷ்கிரிய சுபாவம். நம்ம எல்லாம் பாதையில இருக்கோம், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஒன்றும் பண்ணாதீங்க, நான் பிரம்மமா இருக்கேன்னு புரிஞ்சுங்க, எறும்பு மாடு அப்படியே தான் இருக்க வேண்டியது. கர்மத்தை நாசமாச்சா யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. கர்ம நாசம் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸிலாம் இல்லை, பிரக்ரியா, அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் இங்க சொல்லப்பட்டது எல்லாத்தையும் அவதாரியம் முதல்ல என்ன பண்ணுங்க, நல்ல மனசுக்குள்ளார கன்க்ளூஷனுக்கு வாங்க, நிச்சயம் பண்ணீங்க இதுதான், இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுஷ்டாய யோகி, நல்ல அனுஷ்டானம் பண்ண யோகி என்ன பண்றான், பரம் பிரகிருஷ்டம் ஐஸ்வரம் ஸ்தானம், ஈஸ்வரஸ்தானம், ஐஸ்வரம் ஸ்தானம்னா ஈஸ்வரனோட ஸ்தானம், அந்த மேலான ஈஸ்வரஸ்தானத்தை பரமபதம் நம்ம சொல்றோமே, கைலாயம் வைகுண்டம் நம்ம சொல்றோமே, அந்த பரமஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா உபைத்தின்னு அர்த்தம், பிரதிபத்தியதே அடைகின்றான். என்ன சுவாமி ஆத்தியம் அப்படின்னு போட்டிருக்கு, எதை அடைகின்றான், அந்த ஆத்திய ஸ்தானத்தை, ஆரம்பஸ்தானத்தை. ஆரம்பத்துல எது சுவாமி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதௌபவம் ஆத்தியம், ஆதியில எது இருந்துச்சோ அதுதான் ஆத்தியம்னு பேரு. எது ஆதியில இருந்துச்சு, இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி கிரியேஷன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் முதல்ல வெளிப்பட்டார். அவருக்கு முன்னாடி அந்த அந்தர்யாமியா இருக்கிற பரபிரம்மஸ்வரூபம் தான் இருந்துச்சு, சிவபெருமான் தான் முதல்ல இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணார், அவரே விஷ்ணுவா மாறினார், ஹிரண்ய கர்ப்பரா. அவர் தான் இந்த மொத்த கிரியேஷன் பண்ணார். சகுனம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் சகுன பிரம்மம்னு பேரு. அந்த சகுன பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா காரணம் பிரம்ம இத்தியர்த்தக, சாமி காரண பிரம்மம் போட்டிருக்கு சாமி. நான் சொன்னேன்ல, ஹிரண்ய கர்ப்பர் ஒரு ஸ்டேஜ், இங்க இருந்து ஹிரண்ய கர்ப்பர்ட்ட போவீங்க, ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்ணுவார், தத்துவமசி அப்படின்னு உபதேசம் பண்ணுவார். அங்க போய் நீங்க எதை அடைவீங்க, அங்க போய் நீங்க பரபிரம்மத்தை தான் அடைவீங்க. அப்ப அடையிறது வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம், ஆனா ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போய் அடையிறது. அந்த காரண பிரம்மத்தை தான் நம்ம அடையிறோம். காரண பிரம்மத்தை அடையிறதுக்காக முதல் ஸ்டேஜ் வந்து என்னது, சகுன பிரம்மத்தை அடைஞ்சு அந்த காரண பிரம்மத்தை அடையிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தியர்த்தகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 28வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகுது, இந்த 8வது சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வரணும். என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு, தஸ்மாத் யோகி பவ, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவ அப்படின்னு இருக்கு. இதை பத்தி ஒரு கிளாரிட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா, சொசைட்டில நிறைய வந்து தப்பான கான்செப்ட் நிறைய போயிட்டு இருக்கு, ஏமாத்து நிறைய நடந்துட்டு இருக்கு, அறகுறையா நிறைய சொல்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல நீங்க ஒரு கிளாரிட்டி வேணும்னா, நான் உச்சஸ்தா இதுல இருந்து வரேன், நாளைக்கு இதான் எடுக்க போறேன் உங்களுக்கு. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன்.
பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-1-3 பிரம்மசூத்திரம் 2-1-3 பிரம்மசூத்திரத்துல நிர்ணயம். நம்ம ஒன் மேன் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஒன் மேன் ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம் தான், சனாதன தர்மத்தோட ஒன் மேன் ஜட்ஜ்மெண்ட். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 1வது அத்தியாயத்துல 2வது அத்தியாயத்துல 1வது பாதத்துல 3வது சூத்திரம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகரணம், ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னா யோக பிரத்யுத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அதிகரணம்ன்றதுக்கு அர்த்தம் டாபிக். அந்த யோகத்தை மறுத்து சொல்லக்கூடிய அதிகரணம்னு பேர். யோகத்தை மறுத்து சொல்லக்கூடியது. பிரத்யுதி அரணம்னா என்ன அர்த்தம்? யோகத்தை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்றது. இல்லப்பா யோகத்தினால ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றக்கூடிய மறுப்புக்கான இது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கிற ஏதேன சாங்கிய ஸ்மிருதி பிரத்யாக்கியானேன ஆரம்பிக்கிறார். முதல்ல அந்த சூத்திரத்தோட ஆரம்பிக்கும் போது ஏதேன யோக பிரத்யுக்தகன் சூத்திரம். இந்த சூத்திரத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், இதுவரைக்கும் சாங்கிய சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாங்கிய சித்தாந்தத்துல எதையெல்லாம் கண்டனம் செய்தோமோ அதனாலேயே யோகமும் கூட கண்டனம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு சூத்திரம் வந்து அர்த்தம் சொல்லுது. அதாவது சாங்கியத்தை நம்ம எதெல்லாம் கபில சாங்கியத்தை கண்டனம் பண்ணமோ அது எல்லாம் யோகத்திலையும் இருக்கு. அதனால்தான் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கபில சாங்கியம்னு பேரு. அதே நேரத்துல வந்து பாதஞ்சல சாங்கியம்னு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோக தர்சனத்துக்கு பேர். அப்ப சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா கபிலரோட சித்தாந்தம் தான் யோக சித்தாந்தமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன எடுப்போம், ஐயோ பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை கண்டனம் பண்ணிருக்கு அப்படின்னா இல்லப்பா. இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல அந்த 2வது அத்தியாயத்தை முதல் பாதத்துக்கு முன்னாடி இந்த சூத்திரத்துக்கு முன்னாடி நல்ல சாங்கியத்தோட பிலாசபியை கண்டனம் பண்ணிச்சு. அந்த விஷயங்கள் எல்லாம் யோகத்திலும் கூட கண்டனம் செய்யப்பட்டதாகிறது. இதான் சூத்திரம் அர்த்தம். ஆச்சாரியர் பண்ணும்போது சொல்றாரு, என்ன பண்றாருன்னு கேட்டா யோக ஸ்மிருதி ரபி, யோக ஸ்மிருதியும் கூட யோகத்துல சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த ஸ்மிருதி கூட பிரத்யாக்கியாதா அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டது திரஷ்டவ்யா அப்படின்னு பார்த்து கொள்ள வேண்டும். இது அதிதிஷதி அதிதேச சூத்திரம்னு பேர். இது இவ்வாறு நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்போ யோகத்தை தூக்கி போட்டுடலாமா சாமி? ஆனா கேள்வி வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கீதால வந்து அவ்வளோ சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோகம் 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 யோகன்னு யோக பவ யோகி பவ யோகி பவன் யோக யுக்தோ பவ அப்படின்னு இருக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு வந்து தப்பா பண்ணியிருக்காரோ? பிரம்மசூத்திரத்துல ஒண்ணு பண்ணிருக்கு கிருஷ்ணர் தானே இங்க துவைபாயனாரா வியாசரா வந்தாரு. அப்போ ஒரே ஆள் 2 இடத்துல 2 எங்கேயா மறுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிக்க வேணாம். வியாச சூத்திரத்துல வந்து யோகம் பண்ணாதேன்னு சொல்லி தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா? ஒரே ஆள் 2 பர்சனாலிட்டியா தானே வந்திருக்காரு, அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப வந்து கொஞ்சமாவது புத்தி வேணும்ல. என்ன பண்றாருன்னா ஆச்சாரியர் சங்கரர் பண்றார். தத்ராபி முக்கியமான விஷயம் சொல்றார். இந்த யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிலாசபி இருக்கு அப்படின்னா பதஞ்சல யோக சூத்திரத்தை என்ன பண்றீங்கன்னா பதஞ்சல தர்சனம்னு பேர். அதுக்கு பேர் பாதஞ்சல தர்சனம், யோக தர்சனம்னு பேர். இதை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விபாகம் பண்ணிக்கங்க யோக தர்சனத்தை. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தாந்த மீமாம்சா. ஒண்ணுக்கு என்ன பேரு? சித்தாந்த மீமாம்சான்னு ஒரு பேரு. இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதன மீமாம்சான்னு 2வது பேர். ஒரு யோக தர்சனம் இப்ப நம்ம யோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க பாத்தீங்களா? இந்த யோக சூத்திரத்தை சொல்லி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 விபாகம் பண்ணிக்கணும் எப்பவுமே மனசுல. எங்கெல்லாம் யோகம் சொல்றோமோ அங்கெல்லாம் மனசுல இது வரணும். யோக தரிசன பதஞ்சலி யோக தரிசனத்துல சித்தாந்த மீமாம்சான்னு ஒரு பார்ட்டு, சாதன மீமாம்சான்னு ஒரு பார்ட்டு. இந்த யோக பிரத்யுத்தி அதிகரணம்னு ஒரே ஒரு டாபிக்ல ஒரே ஒரு சூத்திரத்துல யோக தரிசனத்தை கண்டனம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சூத்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய பிலாசபியில எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ
அது எல்லாம் யோகத்திலையும் சித்தாந்த மீமாம்சாவா இருக்கு. அது எல்லாம் கண்டனத்துக்கு உரியது. தூக்கி போட்டுரு. அப்ப யோக தரிசனம் படிக்கும் போது எங்கேயாவது சித்தாந்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். அதான் ஆச்சாரியர் சொல்றார், தத்ராபி ஸ்ருதி விரோதேன. ஏன் சுவாமி, ஏன் சாங்கியத்துல இருக்கக்கூடிய பிலாசபியை தூக்கி போடணும் யோகத்துல இருக்கிறது அப்படின்னா, ஸ்ருதிக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமா, உபனிஷதங்களுக்கு விரோதமா அந்த சாங்கியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரதானம் சுவாதந்திரமேவ காரணம். அங்க சொல்லிருக்கு, பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா, மாயா சுதந்திரமா இந்த ஜெகத்தை பண்ணுது. அப்படி பெரிய தப்பு. மாயான்றது சுதந்திரம் இல்ல, மம மாயா. கீதால சொல்றாருல, மம மாயா, என்னோட மாயான்ற. அதுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. ஆனா சாங்கியர்கள் என்ன பண்றாங்க, யோகிகளும் சாங்கியர்களும் சித்தாந்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரமான பிரதானம் இந்த ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே மகதாதீனீச்ச காரியாணி லோக்கவத்து, காரியாணி அலோக்கவத்து பிரசித்தானி கல்பியந்தே. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மகத்து முதலிய ஜட தத்துவங்களை, நம்ம ஹிரண்ய கர்ப்பர் சொல்றோமா, நான் ஏன் எல்லா இடத்துலயும் ஹிரண்ய கர்ப்பர் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மகத்தோட வேற ஒரு பேரு. ஹிரண்ய கர்ப்பர்னா அது ஈஸ்வர தத்துவம். மகத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜட தத்துவம். சாங்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜட தத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணமா இருக்கிறது அப்படின்னு, காரணமாவும் காரியமாவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிரதானத்தை மூல காரணம் இண்டிபெண்டா இருந்துகிட்டு இந்த ஜெகத்தை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ, இந்த மாயாவை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் சொல்லிட்டாங்க பிரதானத்தை. இது மாதிரி எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா உதாசீனப்படுத்த வேண்டும். ஆயிடுச்சா? அது மட்டும் இல்ல, சம்யக் தர்ஷன அபிபாயோகி யோகோ. யோகத்தை ரெண்டாவது பார்ட் என்னது, சாதன மீமாம்சான்னு சொல்லக்கூடியது. அஷ்டாங்க யோகங்கள்லாம் இருக்கிறது. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகோ வேதே விஹித்தஹா. எது வந்து பாத்தீங்கன்னா சம்யக் தர்ஷன அபியுபாயோகி யோகோ. நல்ல தரிசனம் உண்டாகிறதுக்கு, புருஷனோட தரிசனம், பரமாத்மாவோட தரிசனம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு உபாயமா இருக்கக்கூடிய யோகமானது என்னன்னு கேட்டீங்கன்னா வேதே விகிதக, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சாதனை விஷயங்களா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டதுங்க. யோசிச்சு பாருங்க, ஆதிசேஷனோட அவதாரம் பதஞ்சலின்னு சொல்றோம். மகாபாஷ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாபாஷ்யத்தை பண்ண புத்திசாலி, இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலி, பெரிய பெரிய புத்திசாலிகள்ல 1-2 பேர் சேர்த்துக்கணும்னா மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி எடுத்துக்கணும். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தர்சன கிரந்தங்கள்ல வந்து பதஞ்சலி எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி வந்து ஆதிசேஷனோட அவதார சுவாமிக்கு எதிராக ஏதாவது பண்ணுவாராங்க? அவரு சித்தாந்தத்தை எங்கேயாவது பண்ணுவாரா? அவர் வந்து ஆதிசேஷனா இருக்கிறவர் எவ்வளவு பெரிய பரம பக்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா விரோதமா, சாஸ்திர விரோதமா பண்ணுவாரா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யோகம் வந்து பாத்தீங்கன்னா சம்யக் தரிசனம்னா ஆத்ம தரிசனம் உண்டாகிறதுக்கு, ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறதுக்கு உபாயமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வேதே விகித்தகா, வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு. என்ன சுவாமி விதிக்கப்பட்டிருக்கு? ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல இருந்து ஆச்சாரியர் எடுக்கிறார். ஸ்ரோத்தவ்யனா ஆத்மாவை சிரவணம் பண்ணணும், ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணணும், ஆத்மாவை நிதித்தியாசனம் பண்ணணும். இது எங்க சுவாமி யோகம் வருது அப்படின்னா, இந்த நிதித்தியாசனம்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் உண்டாகிறதுக்கான உபாயம். 6வது சாப்டர்லையும் 18வது சாப்டர்லையும் சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசன ரூபமா இருக்கக்கூடிய யோகம். அமிர்த பிந்து மாதிரியான அநேக உபனிஷதங்கள் இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றன. கௌடபாதரோட மாண்டுக்கிய காரிக்கால வந்து 3வது அத்வைத பிரகரணத்துல 29க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யோகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓங்கார உபாசனையை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுகின்றன. ஏததாலம்பனம் சிரேஷ்டம், ஏததாலம்பனம் பரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார உபாசனையை வந்து ரொம்ப சிரேஷ்டமா சொல்கின்றன. அப்ப ஸ்ரோத்தவ்யோ வேதத்தை கேட்கறது, இப்ப வந்து கேட்குறீங்க. மந்தவ்யோ மனனம் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் தூக்கி ஓரமா கடல்ல தூக்கி போட்டு இல்லைன்னா தீ வச்சு கொளுத்திட்டு என்ன பண்ணணும்?
உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணு. அந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கா சுவாமி? ஆமா. எங்க சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் இன்னொரு ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 2:8 ஒரு மந்திரம் சொல்றார். நான் இப்போ உங்களுக்கு யோகம் படிச்சு கொடுக்கறது என்ன தாத்பரியம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த யோகத்தையும் வேதாந்தத்தையும் ஒன்னு சேர்த்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அதுக்காக தான் மெனக்கெட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு யோக தரிசனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். யோக தரிசனத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்துல கோட் பண்றார். என்ன கோட் பண்றார்? 2:8 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னது? திரிருன்னதம் ஸ்தாப்ய சமம் ஷரீரம் ஹிருதீந்திரியாணி மனசா சன்னிவேஷ்ய பிரம்மோடுபேன பிரதரேத வித்வான் ஸ்ரோதாம்சி சர்வாணி பயாவகானி அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரத்தை சங்கரர் கோட் பண்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரீர் உன்னதம் ஸ்தாபிய, இங்க 6வது அத்தியாயத்துல சொல்லிச்சுல்ல, காய சிரோ கிரீவம் ஸ்தாபிய ஆசனத்தை பத்தி சொல்லிச்சு. நல்ல தலை வந்து பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நிக்கட்டும். சமக்காய சிரோ கிரீவம். எத்தனாவது ஸ்லோகம் பாருங்க, சமக்காய சிரோ கிரீவம். இந்த தலையையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது சாப்டர்ல சொல்லுது. ஒரு ஆசனத்துல உட்காரும் போது ஒரு அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படின்னா தலை நிமிர்ந்து நிக்கணும், இந்த கழுத்து கிரீவா நல்லா நிமிர்ந்து நிக்கணும். இது எல்லாத்தையும் இந்த ஆசனத்தை சமமா வச்சுக்கணும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திரிர் உன்னதம். திரிர் உன்னதம்னா என்ன அர்த்தம்? தலை, அப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் வக்ஷஸ்தலம். நான் சொல்லுவேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சை நிமித்துங்க அப்படின்னு சொல்லுவேன். நெஞ்சை வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா இந்த நெஞ்சை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பேக் போன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடும். அதாவது இது இந்த ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷோல்டரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்பக்கமா கொண்டு போங்க. இப்படி ஷோல்டரை பின்பக்கம் கொண்டு போனீங்கன்னா நெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வரும். நெஞ்சு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா உங்க ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடும். அப்ப இந்த கழுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃப்ரண்ட்டை இது பண்ணீங்கன்னாவே கழுத்து நேராயிடும், தலை நேராயிடும். இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திரிர் உன்னதம் ஸ்தாபிய சமம் ஷரீரம். இந்த சமமா சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா சமமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஹிருதயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா யாவதேவ நிரோதவ்யம் தாவது ஹிருதி கதம் க்ஷயம் அமிர்த பிந்து உபனிஷத்து சொல்லுது. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு இந்திரியங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? இந்திரியாணி மனசா சன்னிவேஷ்ய. இந்த இந்திரியங்களோடு சேர்ந்து இந்த மனசை என்ன பண்ணணும்? அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரவேசம் செய்து பிரவேசம் பண்ணிட்டு பிரம்மோடுபேன ஒரே ஒரு போட்டு மட்டும்தான் இருக்கு நம்மள்கிட்ட சமுத்திரத்தை தாரணம் தாண்டி போறதுக்கு. என்ன போட்டு சுவாமி அப்படின்னா பிரணவம், ஓங்காரம். ஓங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த போட்டு, சின்ன போட்டை வச்சுக்கிட்டு பிரதரேத் வித்வான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சமுத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்து போவான். ஸ்ரோதாம்சி சர்வாணி பயாவகானி, பயத்தை கொடுக்கக்கூடிய திரும்ப திரும்ப ஜென்மத்தை நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு. அனவரதம் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இறந்து அது போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஓங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த இதை பிடிச்சுக்கிட்டு, போட்டை பிடிச்சுக்கிட்டு அதுல என்ன பண்ணணும்? துடுப்பு போட்டு இந்த சம்சாரத்தை கரைய கடந்து போகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அது பண்றதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆசனத்தை அங்க சொல்லியிருக்கு. நல்ல ஆசனத்தை பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஹிருதயத்துல வந்து இந்திரியங்களையும் மனசையும் கொண்டுட்டு போய் வச்சு ஓங்காரத்தை சொல்லி நிதித்தியாசனத்தை பண்ணி ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம் இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் சொல்றாரு அந்த இடத்துல இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தியாதினாச்ச ஆசனானி கல்பனா புரசரம். ஆசனத்தை முதல்ல கல்பனை பண்ணி சாமர்த்தியத்தை உண்டு பண்ண சொல்லி அதை சொல்லிட்டு பகு பிரபஞ்சம் யோக விதானம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷதி திருஷ்யதே. பகுவிதமா அநேக விதங்களா இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு? அந்த பரமாத்மாவை அடையறதுக்கான தரிசனத்துக்கான உபாயமா யோகமானது காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஏனத்து அம்சேன ந விருத்தியதே, எந்த அம்சத்துல யோக தரிசனம் விரோதப்படுவதில்லையோ வேதத்துக்கு, அப்படிப்பட்ட அம்சத்தை என்ன பண்ணணும்? தேன இஷ்டமேவ. அதனால
அந்த சாதனா வந்து பாத்தீங்கன்னா விரோதம் இல்லை வேதத்துக்கு. அங்க அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டது. அதை தான் வந்து பதஞ்சலி சொல்லியிருக்கார். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நமக்கு இஷ்டம்தான். அதனால 2 மீமாம்சாவை பிரிச்சுக்கணும். ஒண்ணு சித்தாந்த மீமாம்சா, இன்னொன்னு சாதன மீமாம்சா. சித்தாந்த மீமாம்சாவை வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு தூக்கி போட்டிருப்பாரு சங்கரர். ஐயோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அனிமாதி சித்திகளை உடைய பெரிய ரிஷியாச்சு அவர். ஆச்சாரியார் ஒரே ஒரு வார்த்தை பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சொல்றார். எவ்வளவு பெரிய ஆள வேணா இருந்துட்டும்பா, அனிமாதி சித்தி இருந்துட்டு போட்டோம், அஷ்டமாதி சித்திகளை வச்சிருந்தாலும் வேதத்துக்கு விரோதம் இருந்துச்சுன்னா நாங்க தூக்கி போட்டுருவோம். வேதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரம பிரமாணம் நமக்கு. அப்ப வேதத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய சாங்கிய சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கபில சாங்கிய சித்தாந்தம் தூக்கி போட்டுருங்க. யோகத்துல இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டது. அது எல்லாமே நம்ம அத்வைதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டமேவ. அது மட்டும் இல்ல, சாங்கிய யோக ஸ்மிருத்தியோகோ, சாங்கியத்திலையும் யோகத்திலையும். நான் சாங்கியத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப காரிக்கா உங்களுக்கு கொடுக்க போறேன். சூத்திரம் இப்போ வரப்போகுது, முடிய போகுது 2வது பாதம். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கிய சித்தாந்தத்தை இது பண்றேன். சாங்கியத்திலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், வேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விரோதம் இல்லாத விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப வேதத்திலையும் வேதத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்கள் சாங்கியத்திலையும் யோகத்திலையும் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் தான், சாவகாசத்துவம். ஏன் அப்படின்னா வேதத்துல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசஸ்டா இருக்கு அப்படி. அப்ப இந்த கீதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாங்கிய டெர்மினாலஜி, நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினாலஜி பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பாத்தீங்கன்னா கபிலர் எழுதின சாங்கியமா சுவாமினா இல்ல, வைதிக சாங்கியம். இதுக்கு பேரு வைதிக சாங்கியம். இங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல உபனிஷதங்கள்ல யோகம் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு, வைதிக யோகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா வைதிக யோகமும் சாங்கிய அந்த பதஞ்சலியோட யோக அனுஷ்டானங்களும் விரோதம் இல்லை. அப்ப எதை சுவாமி விரோதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 2வது பாதம் 17வது சூத்திரம் ஒண்ணு சூத்திரம் இருக்கு. 2:2:17 ஒரு சூத்திரம். அந்த சூத்திரம் சொல்லுது அபரிகிரகாத் அத்தியந்தம் அனபேக்ஷா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. எதை சுவாமி நம்ம நீக்கணும், புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல. யோகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நான் இந்த ஸ்லோகம் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு 2:2:17 பிரதான காரணவாதோ வேதவித்பிரபி கஷ்சித் மன்வாதிபிகி சத்காரியத்வாத் அம்சோப ஜீவனாபி பிராயேன உபனிபத்தஹ அயம் து பரமாணு காரணவாதோ ந கஷ்சிதபி சிஷ்டைஹி கேனச்சித் அம்சேன அப்படி அபரிகிரஹீதா. ஒரு அருமையான சொல்ற. சாங்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்காரியவாதம் அப்படின்னு பேர். சாங்கியத்துக்கு பேர் சத்காரியவாதம் அப்படின்னு பேர். அது வேதத்துல உபனிஷதங்களுக்கு உடன்பாடானது, ரொம்ப க்ளோசஸ்ட். அப்ப வேதத்துல இருக்கக்கூடிய சத்காரியவாதத்தையே சாங்கியம் பேசுறதுனால அந்த சத்காரியவாதத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். வேதத்துல சொல்லக்கூடிய யோக அனுஷ்டானங்கள் எல்லாம் இந்த பதஞ்சலியில இருக்கிறதுனால அதை அதுக்கு எடுத்துக்கிறோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தார்க்கிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாணுவாதம்னு ஒண்ணு கொண்டுட்டு வராங்க. அந்த பரமாணுவாதம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு அம்சத்திலும் பொருந்துவதில்லை, அது சொல்லப்படவில்லை. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கியத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் அம்சங்களை நம்ம எடுத்துக்கிறோம், யோகத்துல இருக்கிற பூரணமான அனுஷ்டானங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை எடுக்கவே கூடாது, தர்க்கத்தை வந்து கொண்டுட்டே வராதிங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து அந்த சூத்திரத்தோட லாஸ்ட் கன்க்ளூஷன் ஒன்று சொல்றாரு. ததேவம் அசார தர்க்க சந்திருப்தத்வாத். சாரமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தர்க்கம் வந்து லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட்டப்பட்டு அந்த சித்தாந்தம் தர்க்க சித்தாந்தம் இருக்கு, நியாய சித்தாந்தம் இருக்கு. அதனால ஈஸ்வர காரண ஸ்ருதி விரோதத்வாத்ச. அவங்களுடைய க்ஷணிக்க விஞ்ஞானம் அந்த அந்த இது இருக்கு, அணு பிரமாணத்தை பத்தி வந்து அணுதான் இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க.
அந்த அணுக்களை பத்தி பேசக்கூடிய பரமாணுக்களோட காரணவாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேத விரோதமா ஈஸ்வர காரணத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஈஸ்வரன் தான் காரணம், பகவான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். கார்த்திகர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வர பக்தியா இருக்காருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி இருக்காரு, விபூதியை பூச மாட்டார் சன்னியாசி, மன 4 அடி அடிக்கணும் போல தோணும். கேட்டா வந்து பாத்தீங்கன்னா தர்க்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏோ பக்தி பண்ணியா அப்படின்னா தர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது, விபூதி பூசுறதுல இது பண்றது இல்லை. இது மாதிரி தர்க்கிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர விரோதவாதமா இருக்கிறது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சிஷ்டைஹி, சிஸ்டர்களால், எப்படிப்பட்டப்பட்டதுன்னா மன்வாதிபிகி, சிஸ்டர்கள்னா யாரு, பெரியவங்க, யாரு, மனு, வியாசர், வசிஷ்டர், இது மாதிரி பெரியவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பரிகிரகி தத்துவாத், இந்த தர்க்கம் நியாய சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா 100% கிரகணம் செய்யப்படவே இல்லை. அதனால வந்து அத்தியந்தமேவ அனபேக்ஷா, அத்தியந்தமேவ 100% அர்த்தம். 200% என்ன பண்ணணும், நியாயம் தர்க்க முதலியவைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அஸ்மின் பரமாணு காரணவாதே காரியா, தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துங்க, தர்க்கத்து பக்கம் போகவே போகாதீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு தர்க்கம் சொல்லியே கொடுக்க மாட்டேன், சும்மா லைட்டா சொல்லுவேன் ஒழிய சொல்ல மாட்டேன். காரியா ஸ்ரேயோ அர்த்திபிரிதி, யாரெல்லாம் மோட்சத்தை விரும்புறீங்களோ நியாய கிரந்தத்தை தூக்கி ஓரமா போட்டுருங்க, தர்க்கங்கிற தூக்கி போட்டுருங்க. ஆனா எதை எடுத்துக்கணும், சாங்கியத்துல இருக்கக்கூடிய டெர்மினாலஜி எடுத்துக்கணும், சாங்கியத்துல இருக்கக்கூடிய சத்காரியவாதத்தை எடுத்துக்கணும், யோகத்துல இருக்கக்கூடிய 100% அனுஷ்டான பட்சமா எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஸ்வீகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால்தான் இங்க கீதாலயம் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுனன்னு சொல்லியிருக்கு. இதை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த சமயத்துல புரியலனா கூட நம்ம போக போக உங்களுக்கு மனனம் பண்ண இங்க யாராவது மனனம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா நான் சொல்றதோட தாற்பயம் உங்களுக்கு புரியும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் விலாவரியா நான் பேசுறேன். இன்னும் அத்தியாயம் முடிஞ்சாலும் இன்னும் முடியல, நாளைக்கு தான் முடிய போகுது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. யோகி ஆகணும், இதான் உபதேசம். யோகி ஆகணும். கருமையா இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும். யோகி ஆகணும், இதான் உபதேசம்.